இரண்டாம் உலகப் போரின் போது போலந்து படையில் ஓர் கரடி இருந்தது. அந்த கரடியின் பெயர் வோஜ்டெக். ஈரானிய மலைகளில் தொலைந்து போன குட்டியாக இருந்த வோஜ்டெக்கை சோவியத் யூனியனில் இருந்து வெளியேற்றப்பட்ட போலந்து 2வது படைப்பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் இந்த குட்டி கரடியை வளர்த்து வந்தனர். போர் முகாம்களில் வீரர்களின் மன உறுதியை அதிகரிப்பதற்கும் அவர்களுக்கு துணையாக இருப்பதற்கும் வோஜ்டெக் பெரிதும் உதவியாக இருந்தது. வோஜ்டெக் வளர்ந்து வீரர்களின் நண்பராக மாறினார். அவர் போர் உபகரணங்களை எடுத்துச் செல்லவும் வீரர்களுடன் சேர்ந்து விளையாடவும் கற்றுக்கொண்டார். வோஜ்டெக்கின் உணவு மற்றும் போக்குவரத்து செலவுகளை சமாளிக்க இறுதியில் வோஜ்டெக்கை அதிகாரப்பூர்வமாக இராணுவத்தில் சேர்த்துக் கொண்டார்கள். முதலில் சிப்பாய் பதவி கொடுக்கப்பட்ட வோஜ்டெக்கிற்கு பின்னதாக கார்ப்பரல் பதவி உயர்த்தப்பட்டது. போரில் நேரடியாக கலந்து கொள்ளாவிட்டாலும் வீரர்களின் மன உற்சாகத்தை அதிகரிப்பதில் வோஜ்டெக் முக்கிய பங்கு வகித்தது.